காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வீதி உலா பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 3 நாட்களாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று 4ஆம் நாள். இந்த நிலையிலே இந்த 4ஆம் நாளிலே பெருமாளுக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு மஞ்சள் பட்டு உடுத்தி ஸ்ரீதேவி பூதேவியுடன் வெள்ளி நாக வாகனத்தில் எழுந்துள்ளச் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் இருந்து சுவாமி வீதி உலா கிட்டத்தட்ட 4 மைல் தூரம் பெரிய காஞ்சிபுரம் அளவுக்கு சென்று வர வேண்டும். அந்த அலையில அந்த சுவாமியோட வீதி உலா புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே சன்னதி வீதியில் எழுந்தருளி சென்று கொண்டிருந்த போது அந்த பாதம் தாதிகள் தூக்கி செல்லக்கூடிய பெருமாளை தூக்கி செல்லக்கூடிய அந்த தண்டு என்று சொல்வார்கள், அதுல விரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாலையிலேயே அந்த பெருமாளுடைய வீதி உலா நிறுத்தப்பட்டு அந்த தண்டு சரி செய்ய முடியுமா என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் வேறொரு புதிய தண்டு கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு வீதி உலா செல்வதற்காக தயார் செய்யப்பட்ட நிலையில நேரம் அதிகமாகிவிட்டது. அதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் அந்த பொதுமக்களுக்கும் இடையூறும் ஏற்படும் என்ற காரணத்திற்காக அந்த வீதி உலாவானது ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் சுவாமி கோவிலுக்கே திரும்பினார். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் சென்ற நிலையிலேயே மீண்டும் கோவிலுக்கு திரும்பி தற்போது வாகன மண்டபத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். வாகன மண்டபத்திலே வரும் 11 மணி வரை கோவில் வளாகத்திலேயே இருந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கப்பட இருக்கிறது என கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த தண்டு உடைந்த சம்பவம் விரிசல் ஏற்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தனராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.